ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி சிறகடி காசு சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். ரோகிணியும் மனோஜும் ஷோரூமில் இருக்காங்க. இந்த டைமில் சுருதியும் ரவியும் வர என்ன விஷயம் இப்போ வந்திருக்கேன்னு கேட்க மீனா தான் வர சொன்னாங்க, என்னன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து மனோஜும் ரோகிணியும் குழப்பத்தோடு இருக்கும்போதே நம்ம முத்து, மீனா, அவங்க அப்பா அம்மா எல்லோரும் வந்துடுறாங்க. ஏன் எல்லோரும் வந்திருக்கீங்கன்னு மனோஜ் கேட்க, முதல்ல ஓனர் ஷீட்லேருந்து வெளியில் வான்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஷோரூமில் உள்ள ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு, இனி எங்கள் அப்பா தான் ஓனர், மனோஜ் ஒரு ஒர்க்கர் தான்ட்டு சொல்ல, என்ன ஒர்க்கரான்னு மனோஜ் அதிர்ச்சியாக கேட்குறாரு. சரி மேனேஜர்னு வச்சுக்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு முத்து. இந்த டைமில் முத்தோட ஃப்ரெண்டு மாலை ஸ்வீட்டோட வராரு. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மாலையை போட்டு ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறாங்க. அப்போ முத்தோட ஃப்ரெண்டு, முத்துவாது பரவாயில்ல, டிரைவராக இருந்து இப்போ 2 காருக்கு ஓனர் ஆகிட்டான், ஆனால் நீ ஷோரூம் முதலாளியாக இருந்து இப்போ தொழிலாளியாக மாறிட்டான்னு சொல்லிட்டு சொல்ல ஒர்க்கர்ஸ் எல்லாரும் சிரிக்கிறாங்க. இதை பார்த்து மனோஜ், ரோகிணி, விஜய் எல்லாரும் காண்டாகிறாங்க. ஆனால் என்ன செய்ய முடியும், சூழ்நிலை அவங்களுக்கு சாதகமாக இல்லாதனால அமைதியாக இருக்காங்க. இந்த டைமில் ஷோரூமுக்கு சந்தோஷ் சார் வராரு. அதை பார்த்து மனோஜ், ரோகிணியும் பதட்டப்படுறாங்க. அவர் வந்ததும் முத்துவை பார்த்து, முத்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்க, நல்லா இருக்கேன் சார் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஷோரூமில் ஏதாவது விசேஷமா, என்ன மாலையெல்லாம் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு முத்தோட அப்பா, கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், அப்படியே கடையும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்தோன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இந்த டைமில் ஷோரூம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. என்ன மனோஜ், அட்வான்ஸ் வாங்கிட்டு பொருளை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஃபோன் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு கோவமாக திட்டுறாங்க. இதை சந்தோஷ் சார்ட்டையும் கம்ப்ளைண்ட்டாக வைக்கிறாங்க. அவர் அதுக்கு நான் தான் காரணம், எனக்கே டெலிவரி இன்னும் வரலன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இது மாதிரி பொறுப்பாக சொல்லுங்கள் மனோஜ்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் கோவமாக போயிடுறாங்க. அவங்க போனதும் மனோஜ்கிட்ட என்ன நடக்குது இங்கே, அவங்கக்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்க, எனக்கு பணம் ஒன்றும் வரலையே, நீங்கள் பணம் அனுப்பியிருந்தால் நான் ப்ராடக்டை அனுப்பியிருப்பேன்னு சொல்கிறாரு. மனோஜ், ரோஹிணியும் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் தகைச்சு போய் நிற்க, முத்துவும் அவங்க அப்பாவும் சூழ்நிலையை எடுத்து சொல்கிறாங்க. வீடு வாங்குறேன்னு 30 லட்சத்தை ஏமாந்துட்டான்னு சொல்ல, அதை கேட்டு அவர், நாங்கள் எல்லாம் 10 வருஷம் உழைச்சதுக்கப்புறம் தான் ஒரு சாதாரண ஃப்ளாட் வாங்கினோம், நீ ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாரு. வீட்டில் விஜயா ரோஹிணிகிட்ட, இதெல்லாம் ஒன்றால தான் வந்துச்சு, இனி எனக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணுன்னா அவ்வளோதான்னு சொல்லி திட்டுறாங்க. ரோஹிணியே சரிங்க ஆண்டி சரிங்க ஆண்டின்னு சொல்லிட்டு பாவமாக சொல்கிறாங்க.